திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மைனாந்தல் கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் சடலத்தை கரடு முரடான பாதையில் எடுத்து செல்வதால் பாதை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், காட்சிகளிலே பார்க்க முடிகிறது இறந்தவரின் சடலத்தை குறிப்பாக அடக்கம் செய்வதற்காக அவங்க எடுத்து சொல்லும்போது எந்த அளவுக்கு சிரமத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அரசு சார்பில் இதுவரை ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா? சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மைனாந்தல் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மைனாந்தல் கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஆதிதிராவிடர் குடியிருப்பு மக்களுக்கு என்று இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அந்த கிராமத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாடு பகுதியில் அடக்கம் செய்து வருகின்றனர். அந்த மைனாந்தல் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் இருந்து சுடுகாடு பகுதி செல்லும் அந்த 2 கிலோமீட்டர் தொலைவிற்கான சுடுகாடு பாதையானது தற்போது பாதையில் இல்லாமல் கரடு முரடான வயல்வெளியில் நிறைந்த பகுதியில் இந்த சுடுகாடு சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் சடலத்தை வயல்வெளியில் பகுதியில் சேரும் சகதியுமான கரடுமுரடான பாதையில் சுமந்து சென்று அடக்கம் செய்யும் நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. கடந்த 5 தலைமுறைக்கு மேல் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இறந்தவரின் சடலத்தை சாலை வசதி இல்லாததால் கரடுமுரடான பாதையில் சுமந்து சென்று அடக்கம் செய்து வருகின்றனர். தங்கள் பகுதியைச் சேர்ந்த இறந்தவர்களின் உடலை இறுதி காலத்திலாவது நிம்மதியாக கொண்டு சென்று அடக்கம் செய்ய முடியாத நிலைக்கு பல தலைமுறைகளாக அவதிப்பட்டு வரும் அந்த பகுதி மக்களுக்கு சுடுகாடு பாதை வசதி வேண்டும் என்று அரசுக்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் உயிர் இழந்த நிலையில் இன்று அந்த மூதாட்டியின் உடலை அந்த கரடு முரடான பாதையில் வயல்வெளியில் சேரும் சகதியுமான இந்த பாதையில் சுமந்து சென்று இறந்தவரின் சடலத்தை சுமந்து செல்ல முடியாமல் கடும் இன்னல்களும் அவதிக்கும் ஆளாகி சுமந்து சென்று சுடுகாட்டில் அடக்கம் செய்தனர். தொடர்ந்து தங்கள் இந்த பகுதியில் இருந்து இதுபோன்ற இன்னல்கள் அடைந்து வரும் தங்கள் பகுதி மக்களுக்கு சுடுகாடு பாதை வசதி அமைத்து தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மோகன், மைனாந்தல் கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு செல்வதற்காக குறிப்பாக இறந்தவர்களின் சடலத்தை எடுத்து செல்வதில் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறார்கள் என்பது குறித்தும் வயல்வெளிகளில் அந்த சேற்றில் இறங்கி கடுமையான சூழலுக்கு மத்தியில் எடுத்து செல்கிறார்கள். இது குறித்த முழுமையான விவரங்களையும் அவர்களின் கோரிக்கைகளையும் இது தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரகாஷ்.